நீங்க முறை தேர்தலில் ஓட் பண்ண போறீங்களா இல்ல நிறைய டைம் ஓட் பண்ணிக்கிறீங்களா? யாரா இருந்தாலும் சரி, தேர்தலில் வாக்கு செலுத்துறதுக்கு முன்னாடி நம்ம யாருக்கு ஓட் போடணும், எதை பேஸ் பண்ணி ஓட் போடணும் தெரிஞ்சுக்கலாமா? எல்லாருக்கும் வணக்கம். நான் ப்ரொஃபசர் அருண் பிரபு. இது தேர்தல் காலம் அப்படிங்கிறதால தேர்தல், ஓட்டு, சொசைட்டி, நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, இந்திய அரசமைப்பு சட்டம் என்ன சொல்லுது, அரசியல்வாதிகள் என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு அவேர்னஸ் மக்கள் மத்தியில் உருவாக்கணும். குறிப்பா இந்த ஜென்ஜி ஜெனரேஷனுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு இந்த வீடியோவை பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை முழுசா பாருங்க. ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி முதல்ல நாம எப்படிப்பட்ட சொசைட்டியில வாழ்ந்துட்டு இருக்கோம்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வேணும். ரெண்டாவது, இந்த சொசைட்டியில இன்னும் என்னென்ன தேவைகள் இருக்குன்னு நமக்கு தெரியணும். மூணாவது, இந்த சொசைட்டிக்கு என்னோட கான்ட்ரிபியூஷன், அதாவது என்னுடைய பங்களிப்பு எந்த வகையில் இருந்தா இந்த சொசைட்டி முன்னேறும் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜி நமக்கு வேணும். நாலாவது, எந்த மாதிரியான அரசாங்கம் நம்ம சொசைட்டிக்காக நம்ம கூட வந்து நிப்பாங்க, நமக்காக, நம்ம குழந்தைகளோட எதிர்காலத்துக்காக எந்த ஆட்சி சிறப்பா இருந்துச்சு இல்ல இருக்கும் அப்படின்னு இத பத்தி ஒரு டீப் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். இத பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல நம்ம வாழக்கூடிய நாடு எப்படிப்பட்ட நாடுன்னு தெரிஞ்சுக்கணும். இதுக்கு நம்ம the preamble of the Indian Constitution அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது இந்திய அரசமைப்பு சட்டத்தின் முகமுறை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ரைட். நம்ம வாழ்ற நாடு ஒரு சாவரின் ஸ்டேட். சாவரின் ஸ்டேட்னா என்ன? அதாவது ஒரு நாடு எந்த நாட்டையும் சார்ந்து இருக்காம தன்னோட நாட்டுக்குன்னு சட்டத்திட்டங்களை வகுத்து வாழக்கூடிய நாட்டுக்கு பேர் சாவரின் ஸ்டேட். இப்படிப்பட்ட சாவரின் ஸ்டேட்டா இருக்கக்கூடிய நம்ம இந்திய நாட்டுக்குன்னு ஒரு அரசமைப்பு சட்டம் இருக்கு. அதுதான் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. ஒரு டிகிரி படிச்சுட்டு இருக்கக்கூடிய இல்ல படிச்சு முடிச்ச, ஏன் இன்ஜினியர்ஸ், டாக்டர், இன்னும் PhD முனைவர் பட்டம் படிச்சு முடிச்சு நல்ல வேலையில் இருக்கக்கூடிய பல பேருக்கு பிரியாம்பிள் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியானா என்னன்னு கூட தெரியாது. அப்ப எப்படி சரியான அரசாங்கத்தை நாம தேர்ந்தெடுக்க முடியும்? ஒரு அரசு எந்த சட்டத்தின் அடிப்படையில் இயங்க வேண்டும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம சரியான அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்க முடியும், இல்ல? அப்ப இந்திய அரசமைப்பு சட்டம் என்ன சொல்லுது? அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேணாமா? முதல்ல, நம்ம நாடு ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, அதாவது மக்கள் அதிகாரம் கொண்ட நாடு. ரெண்டாவது, நம்ம நாடு ஒரு சோசியலிஸ்ட் சொசைட்டி, அதாவது பொது உடைமை கோட்பாடு கொண்ட சமூகம். மூணாவது, நம்ம நாடு ஒரு செக்யூலர் கண்ட்ரி, அதாவது மதச்சார்பற்ற நாடு. இதெல்லாம் என்னென்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல்ல டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அப்படின்னா மக்களே அவங்களை ஆளக்கூடிய தலைவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களின் விருப்பப்படி ஆட்சி நடத்துறது. இதுல அனைவரும் சமம் அப்படிங்கிறதும், அனைவருக்கும் சம உரிமை கொடுத்தாக வேண்டும் அப்படிங்கிறதும், பேச்சு சுதந்திரம், அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கிறது, இதெல்லாம் டெமோக்ராட்டிக் கண்ட்ரியுடைய அடிப்படை சட்டங்கள். அப்ப இந்த டெமோக்ரஸி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, நம்ம நாடு சோசியலிஸ்ட், செக்யூலர், ரிபப்ளிக் கண்ட்ரி. ஏன் இந்த சோசியலிஸ்ட், அதாவது பொது உடைமை கோட்பாடு வருது அப்படின்னா, நம்ம நாட்டுல கேஸ்ட், அதாவது ஜாதி அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்துட்டாங்க. ஜாதிகள் இயல்பா வந்தது கிடையாது. ஒரு சில சமூக மக்கள் அவங்க நினைச்சதை நடத்திக்கிறதுக்காக ஜாதிகளை கட்டமைச்சாங்க. இந்த கேஸ்ட்னால நிறைய ஏற்றத்தாழ்வுகள், அநீதிகள் நடந்ததால நாட்டு மக்களை பிரிவினை வாரத்துக்கு உட்படுத்தாம இருக்கிறதுக்கு இந்த சோசியல் ஜஸ்டிஸ், சமத்துவ நாடா உருவாக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. மூணாவதா செக்யூலர். செக்யூலர்னா மதச்சார்பற்ற. ஏன் மதச்சார்பற்ற? நம்ம நாட்டுல பல்வேறுபட்ட மதங்கள், மத நம்பிக்கைகள், சமயங்கள், சமய சடங்குகள் இருக்கு. அப்போ பல மதங்கள், பல நம்பிக்கைகள், பல வழிபாட்டு முறைகள் இருக்கிற நம்ம நாட்டுல ஒரு மதம் சார்ந்தோ இல்ல ஒரு சமயம் சார்ந்தோ ஒரு அரசாங்கம் அமைஞ்சா அந்த அரசாங்கம் எல்லா மக்களுக்கும் நியாயமா இருக்காது, ஒருதலைபட்சமா இருந்ததுன்னுதான் நம்ம நாட்டை மதச்சார்பற்ற நாடுன்னு சொல்றோம். அது மட்டும் இல்லாம இந்த பிரியாம்பிள் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா வேற என்ன சொல்லுது அப்படின்னா, ஒவ்வொரு இந்திய குடிமகனுடைய டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ சொல்லுது, நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ சொல்லுது. இன்னைக்கு கூட கேஸ்ட், ஜாதியை வச்சு நிறைய சண்டைகள் நடக்குது. இது எகெயின்ஸ்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ரிலீஜியன், மதத்தை வச்சு நிறைய வன்முறைகள் நடக்குது. இதுவும் எகெயின்ஸ்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதாவது அடிப்படை உரிமைக்கு எதிரானது. அப்போ குறைஞ்சபட்சம் நம்ம இந்திய அரசமைப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னு தெரியாம, குறைஞ்சபட்சம் நம்ம டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னன்னு தெரியாம, குறைஞ்சபட்சம் நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்னன்னு தெரியாம நாம எப்படி ஒரு நல்ல அரசாங்கத்தை தேர்ந்தெடுப்போம்?
இப்ப கூட பாருங்க, நிறைய அரசியல் தலைவர்கள் ஹேட் ஸ்பீச், அதாவது வெறுப்பு பிரச்சாரத்தை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னைக்கும் நம்ம நாட்டுல சைல்டு மேரேஜ், குழந்தை திருமணம் நடந்துகிட்டு தான் இருக்கு. இன்னைக்கும் நம்ம நாட்டுல விடோஸ், கைம்பெண்களுக்கு சரியான வேலை வாய்ப்புகள் இல்லாம தான் இருக்கு. இன்னைக்கும் நம்ம நாட்டுல ஜாதிய வச்சு நீ உள்ள வரக்கூடாது, வெளியவே நில்லுன்னு சொல்லக்கூடிய இடங்கள் நிறைய இருக்கு. அப்போ இத பத்தி கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம, இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வை பத்தி யோசிக்காம, வேலை வாய்ப்பின்மை, அன்எம்ப்ளாய்மெண்ட் அதை பத்தி கொஞ்சமும் பேசாம, புதிய வேலை வாய்ப்புக்கு என்ன செய்யலாம்னு யோசிக்காம நம்ம எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம்? கொஞ்சம் யோசிப்போம். நாம மட்டும் இல்ல, நிறைய அரசியல் தலைவர்கள் காஸ்ட், ரிலிஜியன் அதை பத்தி மட்டுமே பேசுறாங்க, மக்களை திசை மாத்துறாங்க. அதெல்லாம் தேவையற்ற வேலை. அப்ப தலைவர்கள் எதை பத்தி பேசணும், எதை செயல்படுத்தணும்? அரசியல் தலைவர்கள் நாட்டு மக்களுடைய டெவலப்மெண்ட் அதை பத்தி பேசணும், சமத்துவம் அதை பத்தி பேசணும், நல்லிணக்கம் அதை பத்தி பேசணும், மற்ற மதத்தினரோடு கூடிய இணக்கமான வாழ்க்கையை பத்தி பேசணும், கல்வியை குறித்து பேசணும். அப்போ காஸ்ட், ரிலிஜியன் பத்தி மட்டுமே பேசக்கூடிய ஆட்கள் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அவங்க crooked and cunning fellows. அவங்க நேர்மையான ஆளுங்க கிடையாது, நல்ல ஆளுங்க கிடையாது. சோ நாம இப்படிப்பட்ட ஆளுகளுக்கு ஓட் பண்ணாம கல்வி, சமத்துவம், சமுதாய முன்னேற்றம், மத நல்லிணக்கம், சமுதாய சீர்திருத்தம், முன்னேற்ற திட்டம் அப்படின்னு நமக்கு நல்லது செய்யற தலைவர்களை நாம தேர்ந்தெடுக்கணும். சரியா? நல்ல தலைவர்களை நாம தேர்ந்தெடுத்தா தான் நம்மளையும் நம்மளுடைய சமுதாயத்தையும் காப்பாற்றிக்க முடியும். இல்லைன்னா ஜாதி கலவரமும் மத கலவரமும் உருவாகி நம்மளுடைய வாழ்ற இடத்தை இழந்து, நம்மளுடைய வாழ்வாதாரத்தையும் இழந்து, நம்மளும் நம்ம குழந்தைகளும் பிழைப்புக்காக ஊரூரா ஸ்டேட்டா அலைய வேண்டி வரும். அப்படிப்பட்ட நிலைமைக்கு நம்ம போகாம இருக்கணும்னா சரியான நல்ல சிந்தனை இருக்கிற, நாட்டை முன்னேற்ற பாதையில் நடத்துற, கல்விக்கும் சமத்துவத்துக்கும் முக்கியத்துவம் தர அரசாங்கத்தை நாம தேர்ந்தெடுக்கணும். அப்பதான் நம்மையும் காப்பாற்றிக்க முடியும், நமக்கு அடுத்து வரும் சந்ததிகளுக்கும் சரியான பாதையை கட்டமைக்க முடியும். சோ சரியான நல்ல சிந்தனையுள்ள மனிதர்களா நாம மாறுவோம், நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுப்போம், தமிழ்நாட்டை முன்னேற்றுவோம். வாழ்க தமிழ்நாடு, வெல்க தமிழ்.